ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம மேங்கோவையும் ப்ரெட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான டெசர்ட் செய்ய போகிறோம். அடுப்பு எதுவுமே தேவையே இல்லை, 10 நிமிஷத்தில் அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். சடனாக வந்து வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாலும் சரி, குழந்தைங்க ஸ்வீட்ஸ் கேட்டாலும் சரி, உடனே செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக சாஃப்டாக க்ரீமியாக வந்துருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துப்போம். இதை நல்லா அரைச்சி வந்து எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்து எடுத்தாச்சு. சீனியில் இந்த அளவுக்கு நல்லா பவுடராக வந்து இருக்கணும். இது கூட வந்து ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி போட்டுக்க நல்லா பழுத்த இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இப்போ அதையும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் மாவு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்காக க்ரீமி அரைச்சிச்சு. நான் பால் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அந்த மாம்பழத்தை மட்டும் வச்சு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இது அப்படியே நல்லா சில்லாக சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருக்கும். நல்லா க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இப்போ இதில் இருந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து தனியாக வந்து எடுத்து வந்து வச்சுருவோம். இந்த அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் தனியாக வந்து எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்கிறத எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த மேங்கோவோட ஒரு 1/4 கப் அளவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வந்து எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. நல்லா திக்காக க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் லிக்யூட் பண்ணுறதுக்காக இன்னொரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கிறேன். டோட்டலாக வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம். உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சீனி இல்லை கண்டென்ஸ் மில்க் எதுனாலுமே சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இருக்கணும். ரொம்ப லிக்யூடியாகவும் இல்லை, ரொம்ப திக்காகவும் இல்லை, இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ செஞ்சுருவோம். இப்போ நம்ம அரைச்சிருக்க மேங்கோ எல்லாத்தையும் ஒரு பவுலில் வந்து சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கிற பாதாம் வந்து சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற முந்தி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கலாம். என்ன நட்ஸ் பிடிக்குமோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் சேர்க்காமலே நல்லா தான் இருக்கும். நட்ஸ் சேர்க்கும் போது இன்னும் நல்லா சூப்பராக வந்து டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த மேங்கோ பியூரியை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகனட் வந்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தான் வந்து எடுத்துருக்கிறேன். நான் கொஞ்சமாக ஸ்வீட் செய்யறதுனால கொஞ்சமாக வந்து எல்லா பருமே எடுத்துருக்கிறேன். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ரா பால் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து ப்ரெட் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு விளிம்பு இருக்கிற கிளாஸ் வந்து எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துருக்கிறேன். இதோட எக்ஸஸாக இருக்கிறத வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ப்ரெட் க்ரம்ஸை வந்து நம்ம வேறு ஸ்நாக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் நம்ம எத்தனை ப்ரெட் வந்து எடுத்துருக்கிறோமோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ப்ரெட்டையும் இந்த அளவுக்கு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டெசிகேட்டட் கோகனட் ப்ளஸ் இந்த மில்க் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த ப்ரெட்டில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை வந்து வச்சுருவோம். இப்போ இதே போல் மீதி இருக்கிற எல்லா ப்ரெட்லேயுமே இதே போல் செஞ்சுடுவோம். இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டிப் பண்ணியாச்சு. பாருங்கள் இது அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். ஒரு பிளேட்டில் ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மேங்கோ லிக்யூட் பியூரியை வந்து இதில் வந்து சேர்த்துருவோம். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டை வந்து ஒவ்வொன்றா வந்து வச்சுக்கலாம். மேலே அதே போல் ஊற்றிடுவோம். இந்த டெசர்ட் ரெசிபிக்கு அடுப்பு தேவையே இல்லை. 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ப்ரெட்டில் வந்துட்டு அந்த மேங்கோ நல்லா ஊறி அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்துருக்கும். இதில் ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாக சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும்.
ரொம்ப சூப்பரான ஒரு ஈஸியான டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வாயில் வச்சோடனே அப்படியே மெல்ட் ஆகிடும். நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாக சர்வ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அடுப்பு எதுவுமே தேவையில்லை. ரொம்ப நேரம் மெனக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மேங்கோ ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.